ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கடலை மாவு சேவ் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேவ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது சரியாக 150 கிராம் இருக்குங்க. அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து, கூடவே அரை டீஸ்பூன் ஓமத்தை நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு சேர்த்து, 5 பச்சை மிளகாவை சேர்த்து, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலை மாவில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி சக்கை இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்ததும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுற சமயத்தில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது லூஸான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு பதத்துக்கு பிசையாமல் இந்த மாதிரி லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம சேவ் புழியும் போது ஈஸியாக வருங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சேவ் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற சமயத்தில் ஒரு முறுக்கு அச்சியில் இந்த மாதிரி 3 கண்ணுள்ள அச்சியாக பார்த்து எடுத்துக்குங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு ஸ்பூனை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். கையில் எடுத்திங்கன்னா பிசு பிசுன்னு ஓட்டும். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஃபில் பண்ணால் ஈஸியாக வருங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ சேவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சேவை பிழியும் போது எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. இந்த மாதிரி பிழிஞ்சதும் சேவை ஒரு நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்போதான் சேவு நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ நம்ம சேவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான கடல் மாவு சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வீட்டில் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் இல்லைன்னா இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த டேஸ்ட் அட்டகாசமும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த சேவ் ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.